தனது மகளின் மேரேஜுக்கு நேர்ல வந்து வாழ்த்திய மெகா ஸ்டார் சிரஞ்சீவிக்கு நடிகை ராதா மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. 80ஸ்களின் கனவு கண்ணி நடிகை ராதாவின் மூத்த மகள் கார்த்திகாக்கு ரோஹித் மேனன் என்பவருடன் நவம்பர் 19ஆம் தேதி பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்துச்சு. கேரள முறைப்படி ஆடம்பரமா நடந்த இந்த மேரேஜ்ல கார்த்திகா தங்க இடையால நெய்யப்பட்ட பட்டுப்புடவையில கை கழுத்து என அடுக்கடுக்கா தங்க நகைகள் போட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்திறங்கியது சோசியல் மீடியால பெரிய அளவுல கவனம் ஈர்த்தது. இந்த மேரேஜ்ல திரை பிரபலங்கள் சிரஞ்சீவி, ராதிகா சரத்குமார், சுஹாசினி மணிரத்னம், ரேவதி, பாக்கியராஜ், பூர்ணிமா, மேனகா சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. அது தொடர்பான போட்டோ சோசியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு. இந்த நிலையில ராதா, சிரஞ்சீவி மற்றும் அவருடைய மனைவி சுரேகா கலந்து கொண்ட வீடியோவை ஷேர் பண்ணி, நீங்க மேரேஜ்ல நேர்ல வந்து வாழ்த்தியது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி 2 பேரையும் டேக் பண்ணி நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறமா தனது கணவருடன் சேர்ந்து டான்ஸ் ஆடி ஃபர்ஸ்ட் டைம் ரீல்ஸ் வெளியிட்டிருக்காங்க நடிகை ஹர்த்திகா. கேரளாவை சேர்ந்த நடிகை ஹர்த்திகா இப்போ ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகும் கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபா என்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. இதற்கிடையில ஹர்த்திகாக்கு நவம்பர் 6ஆம் தேதி கேரளால சிம்பிளா மேரேஜ் நடந்தது. அவங்க தனது லவ்வர் சரஞ்சித் என்பவரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் தனது கணவர் குறித்து எந்த வீடியோக்களும் வெளியிடாத ஹர்த்திகா முதலா மேரேஜுக்கு அப்புறமா கணவருடன் பைக் ரைடிங் போன வீடியோவை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து திரும்பவும் பைக்ல போகும்போது சேட்டைகள் பண்ணிக்கொண்டே போகும் இன்னொரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில ஹர்த்திகா தனது காதல் கணவருடன் சேர்ந்து கியூட்டா டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் வீடியோ பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு வரும் நிலையில அதை பார்த்த கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாம் பரவாயில்லையே, ஹர்த்திகா ஹஸ்பண்ட் நல்லா டான்ஸ் ஆடுறாரே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மாற்றுத்திறனாளி ஸ்கூலுக்கு போய் உதவிகள் வழங்கி அங்குள்ள குழந்தைகளோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி. ரச்சிதா தனது ட்ரஸ்ட் மூலம் ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில ரீசெண்டா கூட மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியா போய் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிக்கும் அரசு தொடக்க பள்ளிக்கு சென்று உதவிகள் வழங்கி அந்த குழந்தைகளோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்திருக்காங்க. அது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில அதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையாவே ரச்சிதாக்கு ரொம்ப நல்ல மனசு, இந்த குணத்துக்காகவே அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மீண்டும் தனது கணவருடன் ஜோடியா வந்து டிவோர்ஸ் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நடிகை ஐஸ்வர்யா ராய். பிரபல பாலிவுட் நட்சத்திரங்களான ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிந்து விட்டதா கடந்த சில நாட்களாகவே செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தாங்க. ஆனா இது குறித்து ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் தரப்புல எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகல. இவ்வளவு கான்ட்ரவர்சி போய்கொண்டிருக்கும் நிலையில ஏன் இது குறித்து 2 பேரும் வாய் திறக்காம இருக்காங்கன்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. அதையடுத்து ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஐஸ்வர்யா ராய் தனது ஃபேமிலியோட கலந்துகிட்டு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இந்த நிலையில தனது மகள் ஆராத்யா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல திரும்பவும் ஐஸ்வர்யா ராய் தனது கணவர் மற்றும் ஃபேமிலியோடு கலந்து கொண்டிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஆராத்யாவின் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஆராத்யா அவங்க அம்மா போலவே ரொம்ப அழகா டேலண்டா இருக்காங்களேன்னு சொல்லி பாராட்டிட்டு வராங்க. கணவரின் இழப்புல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா அமைதியை தேடி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் கணவர் அரவிந்த் சில நாட்களுக்கு முன்பு ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்தாரு. மேரேஜ் ஆகி 1 வருஷமே ஆன நிலையில கணவரின் இழப்பு ஸ்ருதிய பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அதையடுத்து கணவர் இறந்ததுக்கு அப்புறமா பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளாம இருந்த ஸ்ருதி ரீசெண்டா ஒரு பார்லர் இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போட்டோஸ தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த போட்டோஸுக்கு கீழே நிறைய பேர் கம்பேக் ஸ்ருதி, உங்களை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில ஸ்ருதி காட்டுக்குள்ள போய் அங்கிருக்கும் பறவை மற்றும் விலங்குகளை போட்டோ எடுக்கும் வீடியோவை தன்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் அதுல இயற்கை கிட்ட சரணடையுங்க, இயற்கை என்னை நமக்கு வழிகாட்டுவார்னு பதிவிட்டிருக்காங்க. ஸ்ருதியின் இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. தனது ட்வின்ஸ் குழந்தைகளோட ஆக்ட்ரஸ் ஸ்வேதா கியூட்டா ரீல்ஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க.
வெள்ளித்திரையில சில படங்கள் நடிச்சாலும் சின்னத்திரை மூலம் மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகை ஸ்வேதா. அதன்படி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன சந்திரலேகா சீரியல் இவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை கொடுத்தது. அதையடுத்து சன் மியூசிக் ஆங்கர் மால்முருகாவை காதலித்து வந்த இவங்க போன வருஷம் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு கன்சீவான ஸ்வேதாவுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது. அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தி ஆண் குழந்தைக்கு கிருஷ்ணான்னும் பெண் குழந்தைக்கு சர்வஸ்ரீன்னும் பேர் வச்சாங்க. அதையடுத்து குழந்தைகளின் போட்டோஸ் மற்றும் போட்டோஷூட் நடத்தும் வீடியோக்களை ரெகுலரா தங்களுடைய பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸ்வேதா மற்றும் மால்முருகா ஜோடி. இந்த நிலையில ஸ்வேதா தனது ட்வின்ஸ் குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுல அம்மாவுடன் சேர்ந்து குழந்தைகளும் கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால கவனம் ஈர்த்துட்டு வருது. என்னுடைய டிராவல் டைரிஸை புரட்டும் போது ஒவ்வொரு அட்வென்ச்சர்லயும் ஒரு புதிய சாகசம் வெளிப்படுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் மீனா. ஒரு புதிய கீதை என்ற படத்துல ஹீரோயினா அறிமுகமான கண்ணழகி மீனா தொடர்ந்து தமிழ் சினிமாவின் பல முன்னணி ஹீரோக்களோடு ஜோடி சேர்ந்து நடிச்சாங்க. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து தென்னிந்திய மொழிகள்லையும் நடிச்சு சிறந்த நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்கால செட்டில் ஆகியிருக்கும் நடிகர் நெப்போலியன் ரீசெண்டா தன்னுடைய 60வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாரு. இதுக்காக ஸ்பெஷலா ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்த நெப்போலியன் தனது சினிமா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அழைப்பு விடுத்தாரு. நெப்போலியனின் அழைப்பை ஏற்று அவருடன் நடித்த நடிகைகள் மீனாவும் குஷ்புவும் சர்ப்ரைஸா அமெரிக்கா போய் அவருடைய பர்த்டே பார்ட்டியில கலந்துகிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க. இந்த நிலையில நெப்போலியன் பர்த்டே பார்ட்டியில கலந்துக்க குஷ்புவுடன் மீனா அமெரிக்கா போன வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் என்னுடைய டிராவல் டைரிஸை புரட்டும் போது ஒவ்வொரு அட்வென்ச்சர்லயும் ஒரு புதிய சாகசம் வெளிப்படுதுன்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க என்ன பேட்டான்னு கூப்பிடுறத மிஸ் பண்றேன். நீங்க பிரிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்றத இன்னும் என்னால நம்ப முடியல அப்படின்னு மறைந்த தனது அண்ணனை நினைத்து எமோஷனல் ஆகியிருக்காங்க ஆக்ட்ரஸ் குஷ்பு. 80s மற்றும் 90sகளின் கனவு கண்ணியா வலம் வந்தவர் நடிகை குஷ்பு. இவங்க படங்கள்ல நடித்து கொண்டிருக்கும் போதே டைரக்டர் சுந்தர்சியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு அவந்திகா, அனந்திதா என்ற 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில குஷ்புவின் அண்ணன் போன வருஷம் டிசம்பர் 17ஆம் தேதி உடல்நல குறைவால காலமானாரு. அதையடுத்து தனது அண்ணனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளான நேத்து குஷ்பு அவருடைய போட்டோவை ஷேர் பண்ணி எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல காலம் வேகமா பறக்குது, அதிலும் குறிப்பா இந்த 1 வருஷம் பறந்துடுச்சு. ஆனா நீங்க எங்களை சுத்தி இல்லைன்ற வழி எப்போதும் அப்படியே இருக்கும். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்றத இன்னும் நம்ப முடியல. என்ன பேட்டான்னு கூப்பிடுறத நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எங்களை சிரிக்க வைப்பதை மிஸ் பண்றேன். சொர்க்கத்திலாவது நீங்க உங்களை கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு எமோஷனலா பதிவிட்டிருக்காங்க. இது என்னோட பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னு தனது அம்மா ராதிகாவுடன் இருக்கும் ஸ்வீட் மெமரியை ஷேர் பண்ணிருக்காங்க ரயானே. 80sகள்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்கள்ல நடித்து கலக்கியவர் நடிகை ராதிகா. இவங்க நடிச்ச நிறைய படங்கள் ரசிகர்கள் மத்தியில சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இருக்கு. மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு சிறந்த நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க ராதிகா. 2001ல நடிகர் சரத்குமாரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட ராதிகாக்கு ராகுல் என்ற ஒரு சன் இருக்காரு. மேலும் இவங்களுக்கு ரயானா என்ற ஒரு டாக்டரும் இருக்காங்க. இவங்க கிரிக்கெட் வீரர் அபினவ் என்பவரை மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சன் மற்றும் ஒரு டாக்டர் இருக்காங்க. சோஷியல் மீடியால ஆக்டிவாக இருக்கும் ரயானே அடிக்கடி தனது ஃபேமிலி போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேலும் தனது அம்மா ராதிகாவுடன் அவுட்டிங் போகும் வீடியோக்களையும் ஷேர் பண்ணுவாங்க. ரீசெண்டா கூட தனது அம்மா மற்றும் 2 குழந்தைகளோடு பாரிஸ் போன வீடியோவையும் வெளியிட்டாங்க. இந்த நிலையில இவங்க திரும்பவும் தனது அம்மா ராதிகாவுடன் அவுட்டிங் போன இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணி இது என்னுடைய பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னு ஹாப்பியா பதிவிட்டிருக்காங்க.